இருளில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் தந்து நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு 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 முற்றிலுமான ஒரு விடுதலையை எனக்கு கிறிஸ்து தந்திருக்கிறார். நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இந்த ஊழியம் பண்ண, அந்த ஊழியம் பண்ண, இதெல்லாம் வச்சுட்டு மகிமையில போக முடியாது. ஆமென். மகிமையில போகணும்னா நாம அவரோடு கூட தேவ அன்பு எதற்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைவாய் கிடைக்கிறதோ அவனுக்குள்ளே அந்த தேவ அன்பு என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? எல்லாருக்காக கிறிஸ்து மரித்தார், ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அது ஒரு பெரிய கேள்விதான். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய 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 சுத்த கிருபை. வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு தெரிந்த பாடலை, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுங்க. நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, ஆமே, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. சொல்லுவோம். லாபமான, ஆமே, நஷ்டம் என்று கருதுகிறே. என்னை தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். என்னை தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர். எல்லாரும் கைகளை உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே, ஆமே, நான் அல்ல. கர்த்தர் என்னை விரும்பினபடியால், கர்த்தர் என்னை விரும்பினபடியால் தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியால் தம் உறைவிடமாய். எனவே என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே, ஆமே, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என்
என் ஜீவன் இணைந்து நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல என்னில் வாழ்கிறார். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6, 10, 11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு பேச ஆரம்பித்து இடைவிட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். இங்கே 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தது. யார் மரித்தது? இயேசு மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். வேதம் சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த மரணம் எப்படி வந்தது? பாவத்தினால் வந்தது. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ இந்த மரணம் பிறப்பிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே தான் இந்த பூமியிலே பிறக்கிற எல்லாருக்கும் எது நிச்சயமோ இல்லையோ, ஆனால் ஒரு காரியம் நிச்சயம். என்ன தெரியுமா? மரணம். இயேசு இந்த பூமியிலே ஜனிப்பிக்கப்பட்டார், மாம்சமாகி வந்தார். மாம்சமாகி வந்ததுனால அவருக்கு எது நிச்சயமா இருந்தது? மரணம் நிச்சயமா இருந்தது. ஆனால் அவர் மரித்தது எதற்கென்று மரித்தார்? பாவத்திற்கென்று மரித்தார். யாருடைய பாவத்திற்கென்று மரித்தார்? எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்கென்று. ஹல்லேலூயா. இந்த வேர்டை நல்லா கவனிங்க. பாவத்துக்கென்று மரித்தார். நமக்கு தெரியும், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? உயிரோடு எழுந்தார். அதனால தான் யோவானுக்கு பத்ம தீவில் வச்சு இயேசு சொல்லுவார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் அவர் பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று மார்க் 16 கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது, ஆமென், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16-19 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் பிழைத்திருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். யாருக்கென்று பிழைத்திருக்கிறாரா? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், பிதாவுக்கென்று பிழைத்திருக்கிறார். பிதாவின் காரியத்தை நடப்பிப்பதற்காகவே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்களும். இயேசு எப்படி மரித்து உயிர்த்து பிழைத்திருக்கிறாரோ அப்படியே நீங்களும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் சொல்ல வேண்டிய சாட்சி என்ன தெரியுமா? நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா, நான் செத்து பிழைத்திருக்கிறேன், நான் மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியே நீங்களும். இயேசு எப்படி மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அப்படியே நீங்களும் உங்களை நினைத்து கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். நானும் மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டவன். எதற்கு மரித்து எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன்? அந்த 11வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கும் போது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க அப்படி உங்களை நினைச்சுக்கோங்க. முன்னே கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்தீங்க. கிறிஸ்து மரித்து உயிர்த்திருக்கிறார் என்று சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கும் அதே அனுபவம் நடந்திருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல. ரட்சிப்புல என்ன இருக்கிறது? ரட்சிப்புல என்ன இருக்கிறது? பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆனா ரட்சிப்பு அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. ரட்சிப்பு என்பது பாவம் மன்னிக்கப்பட்டு அதோடு கூட அந்த பாவத்திலிருந்து பூரணமான ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லவா, அதுதான் ரட்சிப்பு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்காக மட்டும் வரவில்லை. ஆமா, மன்னிக்கிறதுக்கு அவர் மறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா மன்னிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, ஆமா, அவர் மறிக்கிறதுக்கு முன்னாகவே பாவியாகிய ஸ்திரியை மன்னித்தார் அல்லவா. அவர் மன்னிப்பதற்கு முன்னதாகவே திமிர்வாதக்காரன் கட்டில் கடையா கிடந்தவனை இயேசு மன்னித்தார் அல்லவா. சகைவை மன்னித்தார் அல்லவா. அவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா மன்னிப்பு, அது அவருடைய இரக்கம், அது அவருடைய தயவு. ஆனால் அவர் மரித்தது அந்த பூரணமான ரட்சிப்பு நமக்கு கிடைக்க, ஒரு புறம் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம், இன்னொரு புறம் நீங்க பார்த்தீங்கன்னா நாம் புது சிருஷ்டியாக்கப்படுகிறோம். புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்று சொல்லும்போது பழையன ஒளிந்தன, பழையன ஒளிந்தன. இதற்காக இயேசு பாராட்டின கிருபைதான் என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் தம்மேல் ஏற்று சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. 116வது சங்கீதம் 16வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி ஒரு பாட்டு பாடுகிறான். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டு. இதுதான் ரட்சிப்பு. கட்டுகளை அவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா. பல வருடங்களாய் சிறையில் இருக்கிற ஒருவனுக்கு நிரந்தர ஒரு விடுதலை கிடைக்குது. ஜாமீன்ல வந்து போறவங்க இருப்பாங்க. ஆனா இனி உங்களுக்கு இனி உன் தண்டனை இல்லை, உன் தண்டனை தீர்ந்துட்டு இனி நீ வெளியே போலான்னு சொல்லும் போது, அந்த ஜெயிலிருந்து வெளியே வரும்போதே, அந்த கேட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போதே அப்படி நிமிர்ந்து தான் வருவாங்க. இது எதை காண்பிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. ஏன்னா நீங்க எதிலிருந்து விடுவிக்கப்பட்டீங்க தெரியுமா? எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து. விடுதலைக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால ஒரு மீட்பு. இனி எகிப்து இல்லை. எகிப்திலிருந்து கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமே. எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்டர்லயே சுத்தி சுத்தி நின்னாங்க. அதனாலதான் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். இனி இவங்களுக்கு எங்க போக முடியாது தெரியுமா? எகிப்துக்கு போக முடியாது. அவர் டோரை ஓபன் பண்ணி இவங்க போனதுமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். இதுதான் ரியல் சால்வேஷன். என் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, பாவத்திலிருந்து எனக்கு பூரணமான ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலையை எனக்கு கிறிஸ்து தந்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, கண் சொருகி போன குருடனை போல இருக்கக்கூடாது. ஆமாம், நான் விடுவிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன். அப்போ நானும் எப்படி தான் நினைச்சு வாழணும் தெரியுமா? நான் பாவத்துக்கு என்ன இருக்கிறேன்? மரித்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். பாருங்க, ஒரு ஊர்ல ஒருத்தங்க டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த வீட்டில இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ டெய்லி அங்கேருந்து சண்டை சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அப்போ அவங்க சண்டை சத்தம் கேட்கும்போது எல்லாருக்கும் தெரியுது அந்த வீட்டில் அந்த நபர் இருக்கிறார். திடீர்னு அந்த நபர் மரித்து விட்டார்னு வைங்களேன். மரித்து விட்டார். அடுத்த நாள் அந்த சண்டை சத்தம் கேட்குமா? ஏன் கேட்காது? ஆளை வச்சுட்டு திருப்பி சத்தம் போடுவோமா?
இல்லை. ஏன்னா ஆள் இல்லை. அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவர் மரித்தது தெரியாமல் ஒருத்தர் வரார். வந்துட்டு, என்ன இந்த வீட்டில் எப்போவுமே சண்டை சத்தம் கேட்குமே, இப்போ என்ன நான் இங்கே வந்து 2 நாளாச்சு சத்தமே இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவரு இறந்துட்டாரு. ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை இப்படி நினைச்சுக்கோ, நீ உன்னை இப்படி நினைச்சுக்கோ. நீங்க இதை டெய்லி நினைக்கணும். ஒரு காரியத்தை நம்ம அதிகமாய் நினைக்கும் போது நம்ம சில காரியத்தை நம்மளா நினைக்கணும். சில காரியங்கள் நம்ம நினைவிலேயே தங்கும். எந்த காரியம் நம்ம நினைவிலேயே தங்கும் தெரியுமா? எந்த காரியம் நம்முடைய மனசை ரொம்ப பாதிக்குதோ அந்த காரியம் நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட அது நம்முடைய நினைவிலேயே தங்கும். அப்படி நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான சில காரியங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நான் எப்படி என்னை நினைத்து கொள்ளணுமா? உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும். எப்படி? கிறிஸ்து எப்படி மரித்து அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ அதே போல பாவத்துக்கென்று மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். சில பாக்குறீங்க, என்னடா அது, ஆண்டவர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, வாழ வைங்கப்பான்னு சர்ச்சில் வந்து உக்காந்தா பிரசங்கம் தொடங்கதுலேருந்து என்னதான் நீங்க மரித்து, நாங்க எங்க கண்ணில் என்னெல்லாமோ வந்து போகுது ஆண்டவரே. ஆமே, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் மரித்தீர்கள். அடுத்த வார்த்தை, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இனி அடுத்த வார்த்தையை பாருங்கள். நம்முடைய ஜீவனாகிய, முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய ஜீவன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஜீவனே யாருதான் தெரியுமா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதுதானே பாடணும். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, பாடுவோமா? நான் அல்ல, இயேசுவே. ஆமே, நான் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்போ ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு நான் அடுத்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் யாருடைய ஜீவனெல்லாம் மறைந்திருக்கிறதோ அவர்கள்தான் நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே காணப்படுவார்கள். சர்ச்சில் மெம்பரானவங்க எல்லாம் மகிமையிலே காணப்பட மாட்டார்கள். ஆமாம், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அவ்வளோ காணிக்க கொடுத்தேன், இவ்வளோ சர்ச்சை கட்டி கொடுத்தேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இந்த ஊழியம் பண்ண, அந்த ஊழியம் பண்ண, இதெல்லாம் வச்சுட்டு மகிமையில் போக முடியாது. ஆமென். மகிமையில் போகணும்னா நாம அவரோடு கூட, அவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளை இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் அவரோடு இணைக்கப்பட்டோமோ அப்பொழுதே நாம் அவருக்குள்ளானவர்களாய் மாறிவிட்டோம். அப்போ நம்முடைய நினைவில் என்ன எண்ணணும் அப்படி தெரியுமா? ஆமென், நான் பாவத்துக்கு மரித்தவன். பாவத்து ஒரு காலத்தில் விரும்பி செஞ்ச காரியமா இருக்கலாம். இன்னும் நம்ம இந்த மாம்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம உடனே மறுரூபமாகி எல்லாம் போகல. மாம்சத்துல இருக்கும்போது திருப்பியும் அதே சோதனை வரும்போது உடனே நான் எண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் பாவத்திற்கு மரித்தவன், நான் மரித்தவன். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன்னா யாருக்குன்னு பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள், தேவனுக்கென்று. கிறிஸ்துவுக்குள். அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் நம்மை தேவன் இந்த பூமியிலே வைத்திருப்பதின் நோக்கமே என்ன தெரியுமா? அவருக்கென்று, அவருக்கென்று. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்கென்று என்னை வைத்திருக்கிறார். காத்தீரே என்னை கருத்தாக
வழுவாமல் ஆமே காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் கைகளை உயர்த்தி எடுத்தீர் glory எடுத்தீர் ஆமென் கொடுத்தீர் உம்மையோ என்ன ஒரு பெரிய ரெவலேஷன் இந்த சரணத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமென். நம்ம சின்ன வயசுல கேட்டு கேட்டு கல்யாண வீட்டில் போட்டு கேட்டு அப்படியே பாடி 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 ஆமென். எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும். ஆமென். அது ஆக்சுவலாக அது அதோட மீனிங் இப்படி தான் சொல்லியிருக்கணும். கொடுத்தீர் உம்மை எனக்காக, அதுக்கப்புறம் தான் எடுத்தீர். முதல்ல கொடுத்தார், அதுக்கப்புறம் தான் எடுத்தார். ஆமாம், தம்முடைய ரத்தத்தை கொடுத்துட்டு நம்மை அவருடைய ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்தார்? எப்பொழுது தெரிந்தெடுத்தார்? எதற்காக தெரிந்தெடுத்தார்? எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆமா, எதுல பரிசுத்தம் இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அன்பு இருக்கு அப்படி கேட்டா எல்லாரும் கை தூக்கும். ஆமா, நம்முடைய அன்புல என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணுமா? நம்முடைய அன்புல பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள எந்த அன்பு தான் ஊற்றப்படணும்? தேவ அன்பு ஊற்றப்படணும். ஆமென். தேவ அன்பு எதற்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைவாய் கிடைக்கிறதோ அவனுக்குள்ளே அந்த தேவ அன்பு என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? ஊற்றப்படு. அன்பில் பரிசுத்தம் என்ன தெரியுமா? ஆமா, ஒருத்தங்களோடு பழகிறதுல அதுக்குள்ள எது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது தெரியுமா? இச்சை வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது. சில சொல்லுவாங்க தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸா தான் பேசிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நாளே இன்விடேஷன் கார்டோட வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸா பேசினது அன்புல என்ன? இந்த அன்பில் பரிசுத்தம். இந்த பாருங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம லைஃப்ல ஒரு உயர்வோ ஒரு மேன்மையோ அப்படி வந்து அவங்கள்ட்ட, இப்படி வந்து எனக்கு இங்கே ஒரு வேலை கிடைச்சி, எனக்கு எல்லாம் குயிக்காக கிடைச்சிட்டு, எனக்கு நாளோ ஒரு 30,000 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு பார்த்தேன், எனக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லும்போது முகம் இந்த செல்ஃபி எடுத்த மாதிரி போகுதுன்னா நம்ம கிட்ட அன்புல என்ன இல்லை தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லை. ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, ஒருத்தங்களுடைய உயர்வை பார்த்து, ஆமே, ஒருத்தங்க கனி கொடுக்கறத பார்த்து நமக்குள்ள ஏதாவது நம்ம வந்து வெளியே காண்பிக்கணும்னு இல்லை, நம்மளை தன்னைத்தானே நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் நிதானிக்கிறவனா இருக்கு. நம்ம ஐயோ இவங்க வளர்றதை பார்த்து நமக்கு ஏன் நெஞ்சு ஒரு மாதிரி உறுத்துது, நமக்கு ஏன் முகம் மாறுது, நமக்கு ஏன் எரிச்சல் வருது? அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அப்போ அன்பில் பரிசுத்தம் இல்லைன்னா நமக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும்னா அன்பிலே பரிசுத்தம் இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம எல்லாத்தையும் நீட்டா பார்க்கிறோம், ஆனா அந்த அன்பில பரிசுத்தம் இருக்குல்ல, அது ஜீசஸ் வெளிப்படுத்தினார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசுவை சுத்தி பாவிகள் இருந்தார்கள், ஆயக்காரர்கள் இருந்தார்கள், விபச்சாரம் செய்தவங்க இருந்தாங்க இயேசு பக்கத்துல. இயேசு வந்து ரொம்ப நேரம் ஒரு ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருந்தார். யாருக்கிட்ட தெரியுமா? சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருந்தார். அவரை மாத்தல, அவரு அவளை மாத்திட்டா. காரணம், அந்த அன்புல பரிசுத்தம் இருந்துச்சு. நம்முடைய அன்புல பரிசுத்தம் இருந்தா நம்ம கூட ஒருத்தங்க வந்து பழகும் போது மாறிடுவாங்க. சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர், சாது சுந்தர் சிங், அவர் இப்போ இல்லை, 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் வந்து சீக்கிய மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால ரொம்ப டார்ச்சர் ஃபேமிலியில். சூசைட் பண்ணுற ரேஞ்சுக்கு போகும்போது தான் கர்த்தர் அவரை சந்தித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமாய் நின்று எவ்வளோ எதிர்ப்புகள், பல இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு ஒரு நாளில் அவருடைய சொந்த ஊருக்கு வரார். அவருடைய புத்தகத்தில் படித்தது,
சொந்த ஊருக்கு வந்தபோது அவர் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார். அவங்க அப்பா அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வாலிப வயசு வேற. அப்போ இவனை எப்படியாவது நம்ம லைனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க இனத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி ஒரு அழகான ஸ்திரீயை பேசி அவர் இருந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசி மெதுவாக உள்ளே விடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆள் வெளியே வரல. எல்லாரும் வெளியே நின்று சக்சஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆள் வெளியே பைபிளோட வருது. ஹல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவா போய் அவரை மாத்திருவாடு. ஆனா அவர் போய் சுவிசேஷம் சொல்லி இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு வெளியே வராங்க. ஆமென். பாருங்க, கிறிஸ்துவோடு ஒருத்தன் இணைந்து இருக்கும் போது அவன் எந்த அளவுக்கு தூய்மையாக்கப்படுவான் என்றால், அவனை கெடுக்கணும்னு நினைச்சு ஒருத்தன் என்றானா கூட அவனும் தொடப்படுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு அமெரிக்கா தேசம் நினைக்கிற ஒரு தேவ ஊழியர் ஒரு குறிப்பிட்ட ஊரில் அவருடைய வாலிப பருவத்திலையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட, அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தேவன் அவரை சந்தித்தார், தேவன் ரட்சித்தார், ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறினார். அவர் போகிற இடத்துலலாம் டெலிவரன்ஸ், போகிற இடத்துலலாம் பெரிய க்ரூசைட், பெரிய பெரிய ரட்சிப்பின் கிரியைகள் நடக்கிறது. பல வருடம் கழித்து மீண்டும் தம் சொந்த ஊருக்கு வரும்போது இந்த சகோதரி பார்க்குறாங்க, அவருக்கு வந்திருக்கிறார், என்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய க்ரௌட் நடுவில் சைடில் போய் நிற்கிறாங்க. இவர் நடந்து போகும்போது அவர் பிளான் என்னன்னா இவருடைய கையை பிடிக்கணும் அப்படின்னு பிளான். இவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்படி கையை பிடிச்சிட்டு அவருக்கு பேரை சொல்லி இந்த ஸ்திரீ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது அவரை ஒன்றுமே பண்ணல. அவர் இப்படி திரும்பி இப்படி பார்த்தார். அந்த இடத்துல முழங்கால் போட்டு அந்த அம்மா அழுதுட்டாங்க. அந்த இடத்துல முழங்கால் போட்டு இப்படி பார்த்ததும் அந்த சகோதரிக்கு தாங்க முடியல. அந்த இடத்துல தெய்வீக தொடுதல் அங்கே உண்டாகி அந்த கூட்டத்தில் முழங்கால் போட்டு அந்த இடத்துல இருந்து பாவ அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்ததாக அந்த ஊழியரை குறித்த ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். இந்த அன்பில் பரிசுத்தங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அன்பே பெரியது. நம்ம மணிக்கூர் கணக்கா செய்கிற பிரசங்கத்தில் நடக்காத கிரிய நம்முடைய அன்பு தூய்மையாகும் போது அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதுல தான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்து அவர் நிறுத்த விரும்புகிறார். இதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னையும் உங்களையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தி, எவ்வளவு பெரிய மேன்மை அது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருக்கு முன்னாடி இருளில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் தந்து நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என பிதா சித்தம் வைத்து என்ன செய்தார் தெரியுமா? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. அப்ப ஒரு காரியம் நிச்சயம், கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா இது ரெண்டும் அடிபடும். எது ரெண்டும் அடிபடும்? அன்பில் பரிசுத்தம். நமக்குன்னு சில திருப்தி இருக்கு. டெய்லி ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா நமக்கு ஒரு திருப்தி வரும். என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். இல்ல, தேவன் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்கள், எனக்கு ஏற்ற அப்படின்னா அவர் பார்த்து ஓகே சொல்லணும். இந்த புடம் இடுகிற அது கொல்லனாகட்டும் பாருங்க, பொன்னையோ வெள்ளியோ புடமிடும் போது பார்த்துட்டு இருக்கிற நம்ம, சார் போதும் சார் ரொம்ப தீயில கிடக்குன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவருக்கு ஓகே ஆகணும். அதுவும் வெள்ளியை புடமிடுறத குறித்து இப்படி சொல்லுவாங்க, அந்த வெள்ளியை புடமிட்டு இப்படி பார்ப்பாராம். பார்க்கும்போது அதுல இவருடைய ஃபேஸ் தெரியணுமா. அது தெரியறது வர திரும்ப திரும்ப போட்டு எடுப்பாங்க. அவருடைய சாயல் நம்மில் எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்போதான் நம்ம கரெக்டா பரிசுத்தமாயிருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்போ நான் அன்பில் பரிசுத்த, இதெல்லாம் சாத்தியமாகுமா? எப்படி சாத்தியம்? கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவில், கிறிஸ்துவுக்குள் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தொடரும் போது, வளரும் போது இது நிச்சயம் சாத்தியம் ஆகும். கிறிஸ்துவோடு கூட. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்த கர்த்தர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னேனா, இந்த பூமி எல்லாம் படைப்பதற்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள்
அதாவது எல்லாருக்காக கிறிஸ்து மரித்தார். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அது ஒரு பெரிய கேள்விதான். ஆண்டவர் வருகை குறித்து உவமையை சொல்லும்போது 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தியுள்ள ஸ்திரீகள். அப்ப அந்த இடத்துலயே நமக்கு ஒரு கால்குலேஷன் ஓரளவுக்கு தெரியுது. என்ன கால்குலேஷன்? பாதி பாதி. அந்த பாதியில இந்த பக்கமா அந்த பக்கமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அது நடுவில் நாம இந்த பக்கம் காணப்பட வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். அவர் தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நம்மை ஜெனிப்பிக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்னா பிதா, இயேசு கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா மிகுந்த இரக்கம். இந்த வேர்டை கவனிக்கணும். எபேசியர் 1:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார். அப்ப உலக தோற்றத்துக்குமே தெரிந்தெடுத்தா அவர் என்ன செய்துதான் ஆகணும்? நம்மளை ஜெனிப்பித்துதான். ஆனா இந்த இடத்துல பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவர் எப்படி ஜெனிப்பித்தார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்ததுனால ஜெனிப்பித்தார். இந்த அப்பாவுக்கு இவன் பிள்ளையா பிறந்ததுனால வேற வழி இல்லை இந்த சொத்தை இவனுக்கு. அப்படி இல்லை. இது உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார். ஆனா என்னை ஜெனிப்பித்தது எப்படி தெரியுமா? தமது மிகுந்த இரக்கத்தின்படி. ஏன்னா என்னை சுற்றி என்னை விட நல்லவங்க இருக்கிறாங்க. ஆமென். என்னை சுற்றி என்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர். கொஞ்சம் பிராக்டிக்கலா நீங்க ஏதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நமக்கு பாராட்டப்பட்ட அந்த இரக்கத்தை நினைக்கணும். ஏசா யாக்கோபு யாரை தெரிந்தெடுத்தார்? யாக்கோபை தெரிந்தெடுத்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் அப்படி சொல்றார். வெறுத்தேன்னா எனக்கு அவனை ஃபர்ஸ்டே பிடிக்கல அப்படி அல்ல அர்த்தம். 2 பேர்ல ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும். அவர் தெரிந்தெடுத்தது யாரை தெரியுமா? யாக்கோபை. எப்போ தெரிந்தெடுத்தார்? ஆண்டவர் ரெபெக்காள் வயிற்றுல இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிடுவார், மூத்தவன் இளையவனை. அப்போ இது உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் தெரிந்தெடுத்த. தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு பார்த்தா 2 பேர்ல உண்மையிலே நல்லவன் யாரு? எதை வச்சு சொல்றீங்க? ஆமா, நீங்க கேட்டீங்க, நாங்க சொன்னோம். எதை வச்சு சொன்னீங்க? வாயை வச்சு தான் சொல்லுவோம். வேற எதை வச்சு சொல்லுவோம்? 2 பேர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, நம்ம ஈசா கிட்ட கேட்போமா? உங்க 2 பிள்ளைங்கள்ல உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டா கண்டிப்பா யாராவது சொல்லுவாங்க தெரியுமா? ஏசாவை தான். ஈசாக்கு சொல்வார். ஒன்று மூத்த குமாரன். இன்னொரு அவருடைய கேரக்டரை பாருங்க. தாவீது யாக்கோபை ஏமாத்துறான். அப்பா சொல்றாரு ஏசாட்ட, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்சு கொண்டு வா. இந்த வேட்டையாடி பிடிச்சு கொண்டு வர்றது ரிஸ்கா, வீட்டில் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடிக்கிறது ரிஸ்கா? எது ரிஸ்க்கு? ஆனால் இவன் வீட்டில் இருக்கிற ஆட்டை ஏசாவே அடித்து இதை நான் வேட்டையாடினது சொன்னால் அவர் நம்பாமல போவார். அவருக்கு மட்டன் தேவை. நீ வேட்டையாடினா என்ன, வீட்டில் ஆடினா என்ன? அவர் சாப்பிடாமல போக போகிறாரு. ஏமாத்திருக்கலாம். அவன் அப்பாவை ஏமாத்தணும்னு நினைக்கல. அவன் போகிறான். போயிட்டு வர்றதுக்குள்ள நம்மால் என்ன பண்ணிட்டாரு? நேராக போய், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். அது எவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? அது உம்முடைய தேவன் எனக்கு எல்லாவற்றையும். நான் போனதுமே மானிய முன்னாடி விழுந்துட்டு அதுவே படுத்துட்டு அப்படி சொல்லி பேசி
இவர் ஏமாத்திட்டார். இப்ப திருப்பி யார் வரா? ஏசா வரா. ஏசா வந்ததும் எல்லா ஆசீர்வாதத்தையும் யார் வாங்கிட்டு போயிட்டா? யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஈசாக்கால ஏசாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருந்தும் ஏசா சொல்றான், எங்க அப்பா இருக்கிறது வரைக்கும் நான் யாரை தொடமாட்டேன் தெரியுமா? யாக்கோவை தொடமாட்டேன். ஏன் தொடமாட்டேன் தெரியுமா? அது எங்க அப்பாவுக்கு வேதனையை கொடுக்கும். ஆனா யாக்கோவு கொஞ்சமாவது நினைச்சானா, நான் இப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போறது நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுனா அப்பாவால் இது தாங்க முடியாது, அப்பாவால் இது எப்படி சகிக்க முடியும் நினைச்சிருப்பாரா? நினைக்கவே இல்லை. நமக்கு காரியம் நடந்தா போதும். ஆமென். இதான் யாக்கோபே. ஆனா ஏசாவை பாருங்க, ஆமென், இல்லை எங்க அப்பாவுக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும். அது அர்த்தம் என்னன்னா, எங்க அப்பா ஒரு நாள்ல மரிப்பாங்க. அதுக்கு பிறகு அவன் இவ்வளவு நல்லவனை விட்டுட்டு என்னில் என்ன கண்டி ஏனே. அது மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவர் இந்த ஏசா என்ன பண்ணுவார்னா, இஸ்மவேல் குமாரத்தியை போய் என்ன பண்ணுவாங்க? விவாகம் பண்ணுவாப்ல. அது செட் ஆகாது எங்க வீட்டில். இப்ப யாக்கோபு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் 28:8 இருக்கு. இந்த ஏசா போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏசா 9வது வசனத்தை பாருங்கள். கானானிய குமாரித்தை போய் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா விவாகம் பண்ணியிருப்பான். 9வது வசனம் 28:9 வாசங்க. ஏசா இஸ்மவேலுக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய கானானிய குமாரத்திகளை போய் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணிட்டு வரணும்? விவாகம் பண்ணிட்டு வருவான். அப்படி வந்தது 8வது வசனத்தை பாருங்க. கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததுனால தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேல் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணி. எதுக்கு விவாகம் பண்ணா? யாக்கோபு இல்ல, கானானிய குமாரத்திகள் வீட்டுல செட் ஆகல. அப்போ அப்பாக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா பணிவிட செய்யறதுக்கு ஆள் வேணும். அவன் போய் கரெக்ட். நம்ம எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எங்க அப்பா அப்படி பண்ணாங்க, எங்க தாத்தா இப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒருவரும் எண்ணக்கூடாது. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய 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 சுத்த கிருபை. அது ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் கைகளை உயர்த்தி என்னையா அடிமை. அதாவது ஏசா செஞ்சது அன்னைக்கு ஒரு பிரமாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அவர் அப்படி பண்ணிட்டு வந்தான். அதனால ஒவ்வொரு ஆளுக்கு செட் ஆகிறத பார்த்து ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வரக்கூடாது. நான் சொல்றதுனுடைய அர்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அப்படி ஒவ்வொன்றும் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் நியமித்ததே ஒண்ணுதான். அந்த ஏசாவுடைய ஹார்ட்டை நான் சொல்றேன், ஏசாவுடைய ஹார்ட். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் போய் நேசித்து கொண்டு வந்தது வீட்டுக்கு செட் ஆகல. இப்போ யாக்கோவும் இல்லை, அவரும் வேட்டையாட வெளியே போயிடுவார். அவன் வீட்டில் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா யாராவது வேணும். அவன் இப்போ என்ன பண்ண, ஆபிரகாம் குமாரத்தி அப்படிதான் இருக்கு. அப்போதான் அப்போ ஆபிரகாம் மரித்த போது ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருமித்து அடக்கம் பண்றாங்க. அப்போ அந்த சீசன்ல ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் என்ன வரல தெரியுமா? சண்டை வரல. என்ன இருந்தாலும் சகோதரர்கள் தானே. அவன் அப்படி பார்க்கறான். சரி, அப்பாவை இப்படியாவது இப்படி அவர் வயசு காலத்துல அப்பா ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா நடந்து ஏன்பா போறீங்க? என் கூட பைக்ல வாங்கப்பா, நான் பாரதிபுரத்தில் கொண்டு போய் விடுறேன்ப்பா. அவனுடைய நோக்கம் என்னன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கணும். அப்பா கூட்டியாச்சு. அப்பா பைக்கில் ஏறினதும், அப்பா பெட்ரோல் அடிச்சுட்டு போகலாமா? மகனே என்கிட்ட காசு இல்லைப்பா. அப்பா பைக்கில் போகிறது வயசு காலத்து நல்லதில்லை,
இறங்கி நடந்து வாங்க. ஆமாம். அதாவது இந்த மனுஷனால இனி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பெற்றோரையே கைவிடுகிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். உலகங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? எத்தனை பேர் அங்கே சேரிட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க, மிஷினரிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எங்கெங்கேயும் கொடுப்பாங்க, பெற்றோரும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே வட இந்தியாவை ரட்சியும், ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஜெபமா இருக்கும். வீட்டில் பெற்றோர் தண்ணிக்கு துடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பண்ணாவது வாங்கி தர மாட்டாங்களே ஏங்கிட்டு இருப்பாங்க. எத்தனை யாக்கோபுகள் இப்படி இருக்கிறோம். இந்த ஏசா கேட்குறான், அப்பா இந்த ஒரு ஆசீர்வாதம் தானப்பா, வேற ஒன்றுமே கிடையாதாப்பா, எல்லாமே வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, நீ இருந்தாலும் இருப்ப, ஆனாலும் அவன் கீழே தான் இருப்ப, நீ எல்லாம் எனக்கு ஒரு அப்பாவா? அவன் வேட்டையாடுறவன், மிருக குணம் உள்ளவன் ஏசா. அவன் ஒரு அம்பெடுத்து தகப்பன கருணை கொலை பண்ணியிருக்கலாம், பண்ணல. அவன் பார்க்குறான், சரி தம்பி யாக்கோபு போயிட்டான், கானானிய ஸ்திரீ இங்கே செட் ஆகாது, வீட்டிலேயே சேர்க்க மாட்டேங்கிறான். அவன் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம்னா கூட இருக்கிறதுக்கு போ. ஆபிரகாம் குமார்த்தி எவ்வளவு நல்லவனா பார்த்து கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாருன்னா. யாக்கோபை பத்தி ஆண்டவர் சொல்றாரு கேளுங்க, நீ பிறந்ததுல இருந்தே துரோகம் பண்ணுவா என்று எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை நமக்கு தேவன் பாராட்டின அந்த மிகுந்த இரக்கம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி, சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே, சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து. கைகளை உயர்த்தி சொல்வோம், கல்லானையே பாடிடுவே, ஆமென், உள்ளம் நோருக்கின. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஜெனிப்பிக்கிறார், தேடி வருகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான்? புது சிருஷ்டி. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெறுகிறோம். இரக்கம் என்ன இரக்கம்? அவருடைய இரத்தம் நம்மை பாவங்கள் அற சுத்திகரிக்கிறது. ஒரு சின்ன கரை இல்லாதபடிக்கு முழுமையான சுத்திகரிப்பு. சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. விடுவிக்கப்பட்ட நிலை. ஆமாம், நீ எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவோம். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இனி எனக்கும், அதாவது நம்ம மன்னிப்பை பெறுறதுல திருப்தி அடைகிறோம். எனக்கு நான் போனேன், நான் பண்ண தப்ப நினைச்சு ஆண்டவர்கிட்ட அப்படி பெருமூச்சு விட்டதும் மன்னிச்சிட்டாரு. ஒரு தேவ பிள்ளை மன்னிப்புல மட்டும் திருப்தி அடையக்கூடாது. இனி அந்த பாவம் என் வாழ்க்கையில இல்லைங்கிற ஒரு அனுபவத்தில் வரணும். அதுதான் உண்மையான டெலிவரன்ஸ். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மன்னிப்பு கேட்போம். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமே, எத்தனை முறை கேட்டிருப்போம். ஆமே, நம்ம யூதாச துரோகிமோ, யூதாஸ் ஒரே ஒரு வாட்டி தெரியாம காட்டி கொடுத்துட்டான். அவனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அதாவது நான் ட்ரிவாண்ட்ரத்தில் சவுண்ட் இன்ஜினியரிங் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் ஒரு மூவி எடுத்தார். அந்த மூவி என்ன அப்படின்னா, ஒரு அவார்டு ஃபிலிம் மாதிரி எடுத்தார். அதில் என்ன அப்படின்னா, யூதாஸ் கேரக்டரை வச்சு யூதாஸும் ஜீசஸும், இதுதான் அந்த கேரக்டர். அதில் என்னை மியூசிக் பண்ண சொல்கிறதுக்காக என்கிட்ட அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க. நாங்கள் யூதாஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம், நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படி கேட்கும்போது, பைபிள் ஸ்டோரியை வச்சு யூதாஸ் இயேசுவோடு கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதாவது ஒவ்வொரு இடத்துல இயேசுவை நிறைய வாட்டி பிடிக்க வருவாங்க. பிடிக்க வர இடத்துலலாம் அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா, இயேசு எஸ்கேப் ஆகிறத பார்க்குறான். அதாவது இயேசுவை பிடிக்க வருவாங்க, இயேசு என்ன செய்வார்? மறைந்து போவார். இதை 3 வருஷமா யார் பார்த்துட்டு இருக்கிறா? யூதாஸ் பார்த்துட்டு இருக்கிறான்.
இப்படி பார்த்தவன் அவன் என்ன டிசைட் பண்ணிட்டான் தெரியுமா? எப்படியும் அவரை பிடிக்க வந்து அவர் என்ன செஞ்சிருவார்? மறைஞ்சு போயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைக்கிறத வாங்குவோம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். வாங்கிட்டு அவர் மறைந்து போவார் நினைக்கும் போது அவர் மறைந்து போகல, அவர் பிடி கொடுத்துட்டார். பிடி கொடுத்ததும் அவருக்கு தாங்க முடியல. தாங்க முடியாதது அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த வெள்ளி காசை தூக்கி போட்டான். இப்படி ஒரு உலகத்தான் அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு உலகத்தானுடைய அந்த பார்வையில் அவங்க பைபிளை வந்து பார்க்குறாங்க. அது வந்து 2008 நான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கும் அது வந்து அவன் போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இவனும் கம்பல தொங்குறான், அவரும் கம்பல தொங்குறாங்க. யூதாஸ், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அவர் உனக்காகவும் சேர்ந்து தொங்கி இருப்பார். ஆமென். கொஞ்சம் வெயிட் பண்ணி யூதாஸ் ஒரு வாட்டி காட்டி கொடுத்தான். ஒரு வாட்டி. நம்ம எத்தனை வாட்டி காட்டி கொடுத்துட்டு யூதாஸ் தூக்கி எறிஞ்ச நம்ம தூக்கி எறியல. நம்ம இன்னும் இடுப்பெல்லாம் கட்டி வச்சுட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். மன்னிப்பு கிடைக்குது அவருடைய இரக்கத்தினால. நமக்கு மன்னிப்பு மட்டுமல்ல தேவை, மீட்பு தேவை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தேவை? மீட்பும் தேவை. மீட்பு தேவை. அந்த மீட்பு தான் ஆண்டவர் சொல்ற, நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, இனி அப்ப நான் இனி பாவம் செய்யக்கூடாது. எனக்கு அந்த டெலிவரன்ஸ் தேவை, எனக்கு அந்த மீட்பு தேவை. எகிப்தியனுக்கு என் மேல இனி அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னா எனக்கு வந்து மன்னிப்பு மட்டும் கிடைத்தால் போதாது. அந்த எகிப்து எல்லையிலிருந்தே என்னை எங்க கொண்டு வந்திருக்கணும்? வெளியே கொண்டு வந்திருக்கணும். அதற்காகவே அனுப்பப்பட்ட ஒருவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். நான் தான் வாசல் அப்படிங்கிறார். நீ எனக்குள்ள வந்தாதான் வெளியே போக முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற டோருக்கு ஓப்பனே ஆகாது. நீ இயேசு கிட்ட வந்தா உனக்கு ஒரு டோர், ஒரு புதிய பிகினிங் கிடைக்கிறது. முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை. இதோ நான் என்ன செய்கிறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசுவின் இடத்துல வரும்போதுதான் அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? மிகுந்த இரக்கம் வைத்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என்னை விட எத்தனையோ பேர் இந்த இயேசு அழுத அழுகையை பார்த்து நமக்கு என்ன தோணும் தெரியுமா? கொஞ்சம் இறங்கி இருக்கலாம்ல ஆண்டவரே, கொஞ்சம் இறங்கி இருக்கலாம்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்னுடைய அநாதி ஸ்நேகத்தை, அவருடைய லவ்வே என்ன லவ் தெரியுமா? அது யார் மேல வச்சார் தெரியுமா? யாக்கோபு மேல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும், இதுக்கு பின்னாக பரலோகம் பாராட்டின கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எதற்குமே உதவா இயேசுவே. இப்போ கிறிஸ்துவுடன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். வேதம் தெளிவான சத்தியம் சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், யோவான் 3:3, மறுபடியும் ஒருத்தன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நான் மறுபடியும் பிறக்கணும். நான் மறுபடியும் பிறக்கணும்னா நான் எந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் உட்பட பரலோகத்துக்கு போகணும்னா யாருடைய தயவு தேவை தெரியுமா? அதனாலதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். என்னுடைய நாளை காண அவன் ஆசையாயிருந்தான். கண்டு களி கூர்ந்து. எப்படி களி கூர்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஆண்டவருக்கு தெரியும்ல எப்படி களி கூர்ந்திருப்பான். அப்பாடா வந்துட்டாரு. இனி நம்ம எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம்.
ஹalleluya. ஜெனிப்பிக்கிறார். இரண்டாவதாக ஆமென், அவரோடு கூட அவர் மரித்து பிழைத்திருக்கிறது போல நாம. அப்போ அடுத்து என்னது? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்படுகிற நிலை. இரண்டாவது, கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படணும்? அடக்கம் பண்ணப்படும். ரோமர் 6:4 வாசியுங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து. நீங்க இந்த வசனத்தெல்லாம் கவனிச்சீங்களா? நம்மளை யாரோட சேர்த்து வச்சுதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? கேப்ரியல் கூட கிடையாது, மீகாவேல் கூட கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? இதை விட பெரிதான மேன்மை இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஆமென். பிதா இரக்கம் வச்சாரு, இயேசு விட்டு கொடுத்தார். ஆமென். 2 பிள்ளைங்க இருக்கு வீட்டில், ஒரு சாக்லேட்டை பார்த்தா விட்டு கொடுக்க மாட்டாங்க, அங்க அடி நடக்கும். இதுதான கடமை. எல்லாமே அப்படிதான். அந்த விட்டு இயேசு பாருங்க, அவருடைய ஆமென். என்ன பாக்கியம்! தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். அதுதான் ரோமர் 8:29. ஆமென். தம்முடைய குமாரனுடைய சாயலா இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அதாவது என்கிட்ட கிறிஸ்துவை பார்க்கணும். இதுதான் பிதாவினுடைய ஆசை, பிதாவினுடைய அசைன்மெண்ட். யாருக்கு கொடுக்கிறார்? ஜீசஸ் கொடுக்கிறார். ஆமென். ஜீசஸ் வந்துட்டார். இப்போ ரோமர் 8:6-4 ஒரு விஷயம் கூட பாருங்க. அவரை போல வாசிங்க. ஆமென். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அடுத்த வார்த்தை, அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்தது போல அப்படின்னா பைபிள் என்னவே காட்டுறது அப்படின்னா ஜெனிப்பிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், அடுத்து அடக்கம் பண்ணப்படணும். சில பார்க்குறாங்க மரித்து இவர் அடக்கம் பண்ணி ஸ்தோத்திரம் கூட்டம் நடத்தாம விடமாட்டார் போல. ஆமென். இந்த அடக்கம் பண்ணப்படுதல் என்பது எதை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம். யார் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். எப்படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அப்போஸ்தலர் 2 இருக்கிறது, அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம். பேதுரு யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? இயேசுவை குறித்து. அப்ப இயேசு சந்தோஷம் ஏற்றுக்கொள். சில பார்த்துருக்கீங்களா? போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு தம்பி வந்து பாஸ்டர் அப்படின்னா, என்னப்பா எனக்கு நாளைக்கு ஞானஸ்நானம் வேணும். பரவாயில்ல, இவன் எவ்வளோ துடிப்பா இருக்கிறானே, ஏன் நாளைக்கு வேணும்? அடுத்த வாரம் கல்யாணம். நான் சொன்னேன், அப்படி நீ நடக்காதுப்பா, எனக்கு முங்கணும். கவலைப்படாத, வந்து முக்குவோன்னு பயப்படாதப்பா. ஸோ இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறது ஞானஸ்நானம். பயம், சிலருக்கு பயம், மரண பயம். ஆமாம், பயம் தலைக்கு ஏறிட்டுனா ஞானஸ்நானம் எடுத்து எப்போ, எதுக்கு தெரியுமா? ஒருவேளை முன்ன பின்ன ஆயிட்டுனா. இப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த வீட்டில் கம்பல்ஷன்ல ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்கிறது, இதெல்லாம் பைபிள் ஏற்றுக்கொள்ளவே. கந்தாக ராஜஸ்திரி மந்திரி சொல்ற, பாரு நான் மந்திரி, எனக்கு ஞானஸ்நானம் தான், அப்படிலாம் தர முடியாது. ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா நீ முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். மந்திரியா இருக்கிறதுனாலையோ அப்படி இருக்கிறதுனால எல்லாம் கொடுக்க முடியும். முழு இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு.
இப்படி யார் உடன்படிக்கைக்கு உட்படுகிறார்களோ அதுதான் பைபிள் காண்பிக்கிற ஞானஸ்நானம். இந்த குழந்தை ஞானஸ்நானம் பைபிள்ல இல்லை, எந்த பைபிள்லையும் இல்லை. ஆமா, ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இல்லை, வேற எந்த யார் வச்சிருக்கிற பைபிள்லையும் குழந்தை ஞானஸ்நானம் இல்லை, அது கிடையாது. இயேசு குழந்தையா இருக்கும்போது இயேசுவை தூக்கிட்டு போனாங்க, அங்க பிரதிஷ்டை தான் பண்ணாரே தவிர அங்க என்ன கொடுக்கல தெரியுமா? ஞானஸ்நானம் கொடுக்கல. இயேசுவுக்கு 12 வயசா இருக்கும்போது இயேசுவை கைப்பிடிச்சு நடத்திட்டு போறாங்க, அங்க என்ன கொடுக்கல தெரியுமா? ஞானஸ்நானம் கொடுக்கல. இயேசுவுக்கு 30வது வயதான போது இயேசுவை யாரும் தூக்கிட்டும் போகல, இயேசுவை யாரும் இழுத்துட்டும் போகல. ஒழுங்கா ஞானஸ்நானம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி எடுக்கிறியா இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்தா பைக் வாங்கி தருவேன், அனுப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது. ஆமா, இந்த இது வந்து தேவனோட இந்த கட்டாய திருமணம் தப்பு, குழந்தை திருமணமும் தப்பு. ஆமே, இது நானா மனப்பூர்வமா விரும்பி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் காஸ்பல் ப்ரீச் பண்ணப்பட்டது நோவா காலத்துல. ஆனா பேழைக்குள்ள ஒருத்தன் வரணும்னா மனப்பூர்வமா வரணும். நோவா என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? உள்ளே இருக்கிற புலியை கூப்பிட்டுட்டு வா ஒரு ரவுண்டு விசிட்டு, ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு வரோம், எவன் வாரான் இல்லைன்னு பார்ப்போம். இல்லை சிங்கம், நீங்கள் அந்த லைன் போங்க, வராதவனை கடிச்சிரு. அப்படி கிடையாது. அப்படி யாரும் ஆண்டவர் அப்படி பரலோகத்தில் ஆள் சேர்க்கவே மாட்டார். ஆமே, மனப்பூர்வமா விரும்பி. இந்த உடன்படிக்கைக்கு உட்படாம யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவோடு இணையவே இல்லைன்னு அர்த்தம். காலத்தை தருணத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நம்ம நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. ஆனா கர்த்தர் ஒரு வாய்ப்பு தரும்போது, இது இரட்சணிய நாள், இது அனுகிரக காலம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும் போது, இந்த உடன்படிக்கைக்கு உட்படும் போது அடக்கம் பண்ணப்படுகிறோம். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 6:5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும். அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்படணும்னா கண்டிப்பா எதில் இணைக்கப்பட்டிருக்கணும்? மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க பியூர் பெண்டிகாஸ்ட் ஃபேமிலியில பிறந்தவங்களா இருக்கலாம், பாஸ்டர் பிள்ளைகளா பிறந்தவங்க ஆனவங்களா கூட இருக்கலாம், சர்ச்சில் தலைமுறை மெம்பர்ஷிப் வச்சவங்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்படணும்னா அந்த மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு தான் ஆகணும். மரணத்தின் சாயல இணைக்கப்படுவதற்காக ஆண்டவர் ஒரு எளிய வழியை வைத்திருக்கிறார். என்ன எளிய வழி தெரியுமா? நீங்க என்ன செய்யணும்? உடன்படிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் மட்டும் நீங்க யோர்தான்ல வந்துதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு போட்டிருந்தார்னா நம்ம எல்லாம் அம்போம். அதுவும் இப்போ போக முடியுமாங்க? இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல குளத்துல ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க, பைபிள்ல இருக்கு. ஆற்றுல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறாங்க. கொர்நேலியும் வீட்டில் கொடுத்தாங்க. வீட்டில் அப்போ எதில் கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக தொட்டில் கொடுத்துருப்பாங்க. கடலில் ஞானஸ்நானம், சமுத்திரத்தில் ஞானஸ்நானம். இன்னைக்கும் இது சுற்றி நடந்துகிட்டே இருக்கிறது, எல்லா இடத்துலையும் சுற்றி நடந்துட்டு இருக்கிறது. ஆமே, ஆனால் யாருமே ஒரு கிளாஸ் தண்ணியில், ஆமே, சத்தியத்தையும் அறிவீர்கள். இது ஃபுல் காஸ்பல் ரூல்ஸ் எல்லாம் நான் பேசுறது, பரலோகம் எழுதி தந்த வேதத்தை உங்கள் மத்தியில் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இணைக்கப்படாம பாருங்க, ஒருத்தங்க கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எழும்பும் போது நானும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வேன்? எழும்புவேன். ஹல்லேலூயா. சிலர்லாம் உட்காந்து எழும்பும் போது சேரம் கூட எழும்பும் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்ம கூட அட்டாச்சா ஒன்று இருக்குதுன்னா நம்ம எழும்பு. இந்த பிள்ளைங்கெல்லாம் இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது பின்னாடி இருந்து ஏதாவது பேப்பரோ ஏதாவது நூலோ அதை கட்டி விட்டுருவாங்க ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க. இவங்க எழும்பி போகும்போது அதுவும் கூடவே போகும். எல்லாம் சிலர் இப்படி சிரிக்கிறாங்க, நம்ம பண்ணதெல்லாம் இவருக்கு அப்படி தெரியுது. 3ல் 2 பேர் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். இல்லை, இது இணைக்கப்படுதல். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருப்போம்னா அவர் மகிமையில் வெளிப்படும் போது
அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு கைகளை தட்டி பாடுவோம். அவர் வரும் நாளினில் ஆமென். அவர் சமூகமதில் அவர் சமூகமதில் ஆமென். அவர் சமூகமதில் ஆமென். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல். என்ன தேவனுடைய? இயேசுவுக்கு தானா எழும்ப முடியாதா? முடியும். ஏன்னா உயிர்த்தெழுதலும் ஜீவனும் யாருதான்? ஆனா அவர் சிலுவையில மரிக்கும் போது என்ன சொல்லி மரிப்பார் தெரியுமா? பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை. அப்போ யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார்? பிதா கிட்ட. பிதா என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய ஆமென் மரித்தோரில் இருந்து அவர் என்ன செய்தார்? எழுப்பினார். இந்த செயல்ல, இந்த கிரியையில, இந்த உயிர்த்தெழுதலின் கிரியை இருக்கிறது அல்லவா, இதுல யார் யார் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவரோடு கூட எழுந்தவர்களாயிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கும் தெரியுமா? பழையன ஒளிந்தன. 2 பேதுரு 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:9, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற மறந்து முன் செய்த பாவம், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன்னாடி நாம் பல விதத்தில் தவறி இருக்கலாம், விழுந்திருக்கலாம். ஆமென். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வரும்போது கர்த்தர் அவனை என்ன செய்கிறார் தெரியுமா? முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது. அப்படி ஒரு டெலிவரன்ஸ். ஏன்னா கர்த்தர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். எப்படி? கிறிஸ்துவுடனே கூட. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். அடிபட்டதெல்லாம் யார் தெரியுமா? கிறிஸ்து. ஆனா ரிவார்டு யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நமக்கு. ஒருத்தரை அடி வாங்கிட்டு ஒரு கூட்டமா பிதாவுக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிறார். ஆமென். சிலுவையை அவர் மட்டும் சுமக்கிறார். ஆனா பிதாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். கொஞ்சம் எக்ஸாம் ஃபுல்லா அவர் எழுதுறார். மெடல் வாங்குறதுக்கு நம்மளை கூட்டிட்டு போறார். ஆமே. நான் நினைச்சேன் ஆடியன்ஸ் இல்ல. ஆமே. அங்க போய் நேம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான், அவர் பேரோடு கூட என் பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, ஆண்டவர் என்ன நடந்துச்சு. பேசாம வந்து நில்லு. ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம். அதுதான் எபேசியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அப்படி உள்ளம் மகிழும். ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட. நம்ம எல்லாம் ஜீசஸ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும் போது, இப்போ ஜீசஸ் எழும்புவார் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது, பிதா அதை எப்படி தெரியுமா அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். அவர் போட்ட ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எழும்பும் போது அவரோடு கூட. நீங்க பைபிளை இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பைபிளை மூடவே மனசு வராது. இந்த சூப்பர் புக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, பிள்ளைங்களுக்கான ஸ்டோரி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள ஒரு 2 சின்ன பிள்ளைங்களும் கூடவே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, இங்க பாருங்க, அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவு அதான் மகா தயவு, அதான் மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவுடனே கூட ஆமென் அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். நமக்கு தெரியும் உயிரோடு எழும்பி உன்னதத்தில் போய் உட்கார்ந்தது யாரு? இயேசு. ஆனா பிதாவுடைய திட்டம் என்ன? இந்த இதுல யாரும் இருக்கணும் சொல்லுங்க? நானும் இருக்கணும்.
பக்கத்தில் 2 பேரும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நாமளும் இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய அன்பை எண்ணும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகம் எனக்கென்றும், எவ்வளோ பெரிய மேன்மை. உட்கார வைத்திருக்கிறார் உன்னதங்களில் அவரோடு கூட. ஸோ இந்த மைண்ட் செட்டில் ஒரு தேவ பிள்ளை வாழணும். எந்த மைண்ட் செட்டில்? நான் மரித்து உயிர்த்தவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் மரித்து உயிர்த்தவன், நான் மரித்து உயிர்த்தவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மரித்தவனுக்கு எதை குறித்தாவது கவலை இருக்குமா? அடக்காராதனைக்கு பண்ணு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அந்த கவலையே இருக்காது. நேரத்துக்கு எடுப்பாங்களா மாட்டாங்களா? மண்ணு போடும்போது பெரிய கல்லையும் தூக்கி, எந்த கவலையும் கிடையாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை ஒடுப்போம், ஒரு கவலை கிடையாது. ஆமென். நாளை குறித்த பயம் உண்டா? கிடையாது. ஐயோ இவங்க வருவாங்களே, மனைவி பயம் உண்டா? எந்த பயமும் கிடையாது. மரித்தவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்ப எனக்குள்ள இருக்கிற, உன்னை பழைய காரியங்கள் தாக்குறது மாதிரி வரும்போது நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இப்ப நான் அல்ல, கிறிஸ்து வாழ்கிறார். நான் பிழைத்திருக்கிறது அவருக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளை எந்த நிலையில வாழணும் அப்படின்னா, இயேசுவால உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய மனநிலையில வாழணும். வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாம் யார் என்பதையும் காண்பிக்கிறார், அதை அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தினார். இப்போ பாருங்க, அவர் சொல், நான் தான் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். அதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை அடையாளத்தினால் உறுதிப்படுத்தும் வண்ணமாய் காணவர் கல்யாண வீட்டில் இயேசு என்ன பண்ணார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். நான் தான் உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளி என்றார். அதை உறுதிப்படுத்தும்படியாக குருடருக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? எல்லா குருடருக்கும் பார்வை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அது அடையாளம் என்பது கொஞ்சம் தான் இருக்கும். அது போலவே நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் வேதத்தில் 3 நபர்களை உயிரோடு எழுப்பினார். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்? லாசரு. ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னு லாசருன்னு சொல்றோம்? ஏன்னா அவருக்கு மட்டும்தான் பேரு நமக்கு இது தெரியும். லாசரு, அப்புறம் யவீருடைய பிள்ளை, அடுத்து நாயினூர் விதவையின் மகன். இதெல்லாம் அடையாளம். இப்போ லாசருவை பார்த்தீங்கன்னா கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின பிறகு லாசரு எப்படி இருந்தான்? இதுதான் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் காணப்பட வேண்டியது. உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாடி லாசரு எப்படி இருந்தான்னா, ஜீசஸ் இருக்கிற இடத்துல லாசரு இருக்க மாட்டான். உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு, மரித்து உயிர்த்த லாசரு, மரிக்கும் முன் லாசரு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். மரித்து உயிர்த்த லாசருக்கும் மரிக்கிறதற்கு முன்னாக இருந்த லாசருக்குள்ள வித்தியாசம் இதான். மரித்து உயிர்த்த லாசருவை பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் பெத்தானியாவுக்கு போனார் என்று 1வது வசனத்திலே பார்க்கிறோம். பெத்தானியா போனாலே யார் வீட்டுக்கு தான் போவாரு? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார், லாசருவும் அவருடனே கூட. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி இயேசு போவார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38, 39 வசனங்களை நீங்க பார்க்கும்போது அங்க வாசிக்க வேண்டாம். அங்கே அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி. அவன் என்ன பண்ணானா, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை, ஒரு ஆளுக்கு இயேசுவுக்கு ஏதாவது செய்யணும், இன்னொரு ஆளுக்கு இயேசு எனக்கு ஏதாவது செய்யணும். ஆமென். இந்த 2 பேரும் எங்க தான் இருப்பாங்க அப்படின்னா, இயேசுவை சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை மேலையும் கீழையும் படிச்சா ஒரு கேரக்டர் அங்க பார்க்கவே முடியாது. யாரு தெரியுமா? லாசருவை அங்க பார்க்கவே முடியாது. அப்ப லாசரு இனி இயேசுவோடு பார்க்கணும்னா அவன் மரித்து உயிர்க்கணும்.
அவன் மரித்து உயிர்க்கணும். லாசருக்கு வியாதியா இருக்கிறாங்கிற செய்தி வருது, இயேசு சைலண்ட் ஆயிட்டார். ஆமென். அவன் பழைய மனுஷன் சாகணும். லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வருது. வியாதியா இருக்கிறாங்கிற செய்தி வரும்போது யோவான் 12வது அதிகாரம் 11வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவனிடத்திற்கு ஆள் அனுப்பினார். அடுத்த வார்த்தை, இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், ஓ தேவனுடைய கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அடுத்த வார்த்தை, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும். அடுத்து ஒரு வார்த்தை வருது, சேவை செய்கிற மார்த்தாளிடத்திலும் பாதத்தில் அமர்ந்த மரியாளிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அது போலவே தூரமாயிருந்த லாசரு மேலையும் கர்த்தர் அன்பாயிருந்தார். அந்த அன்பின் அடையாளமாக தான் அவனை மரணத்துக்குள்ளாக்குகிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை அவருடைய சாயல்ல கொண்டு வந்து பழைய மனுஷனை இல்லாம ஆக்கி. 6வது வசனத்தை வாசிங்க. அவன் வியாதியா இருக்கிறது அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு மரிக்கிறான். 4 நாட்கள் ஆகிறது. எல்லாரும் அழும்போது இயேசு வந்து சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை, அந்த தேவ மகிமை அங்கு நடந்த உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, லாசருவை இப்பொழுது யாரோடு பார்க்க முடியும் தெரியுமா? இயேசுவோடு. 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு லாசருவோடு இருந்தான் என்று சொல்லவில்லை, லாசருவும் அவருடனே கூட ஒருவனானா. அதாவது என்கிட்ட இயேசு வர்றதுக்கு அது அவருடைய இரக்கம். அவர் நினைச்சா வருவார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நான் அவர்கிட்ட வரணும். உயிர்த்தெழுந்து லாசருவை உயிர்ப்பித்த பிறகு இயேசு எங்க போகல தெரியுமா? கல்லறைக்கு போகல, வீட்டுக்கு வரார். உயிர்ப்பிக்கப்பட்டவன் சமூகத்தில் இருப்பான். தேவன் என்னை உயிர்ப்பித்தார் என்கிற மனநிலைமையில வாழ்கிறவன் எங்கே இருப்பான்? யாரோடு இருப்பான்? இயேசுவோடு இருப்பான். இந்த லாசரு பெரிய பிரசங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவனை இப்ப பார்த்தா யாரோட தான் பார்க்க முடியும் தெரியுமா? இயேசுவோடு. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 9வது வசனத்துல, யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின. அப்போ உலகம் எதை பார்க்க விரும்புது? மரித்தோரிலிருந்து எழுப்பின. ஆமா, ஏதாவது மாற்றம் உலகத்துக்கு. பழைய லாசருவை காட்டாதீங்க. ஆமென். பழைய லாசர் யாரு? மரித்து 4 நாள் ஆயிட்டு யாருமே சில பார்ப்பாங்க தெரியுமா? 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, நீ இன்னும் மாறவே இல்லையா? ஆமென். நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிறியா? உங்ககிட்ட ஒரு மாற்றமும். இந்த வேர்டை கவனிங்க. 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லாசரும் இருந்தான் இருக்கு. ஆனா 9வது வசனத்துல ஏன் ஆண்டவர் இப்படி எழுதி வைக்கிறார்? மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசரு. அதாவது உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு யாரோட தான் பார்க்க முடியும் அப்படின்னா இயேசுவோடு. தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை உன்னதங்களில் அவரோடு கூட. இயேசு சொல்லுவார் அல்லவா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனம். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எதுல போக்கஸ்டா இருக்கணும்னா இயேசுவோடு கூட. இயேசுவோடு கூட உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வராமல் இப்படி காணும்படி வந்தார்கள். 10வது வசனத்துல என்ன சொல்ல இருக்கு தெரியுமா? லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய்
கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். இவன் உண்மையிலேயே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். இவ உண்மையில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்கிறத மற்றவங்க காணும் போது அநேகர் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார். என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த லாசரு சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணல, இந்த லாசரு மெசேஜ் எல்லாம் யூடியூப்ல போடல, இந்த லாசரு வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த லாசரு இயேசுவோடு கூட தான் இருந்தான், இயேசுவோடு கூட இருந்தான். அதை பார்த்தாங்க. நேற்று லாசர் எங்க இருந்தான்? கல்லறையில் இருந்தான். அதுக்கு முன்னாடி லாசர் இயேசு வரும்போது வீட்டில் இருக்க மாட்டான். இதான் லாசர். ஆமென். சிலருக்கு தெரியும், சிலருக்கு இந்த எக்ஸாம் டைம் ஃபீவர் வரும் தெரியுமா? அதே போல சிலருக்கு சண்டே ஆனா கஷ்டமாயிரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை தந்தார். இனி அடுத்த சாட்டர்டே நைட்டு தெரியும். இயேசு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒவ்வொருத்தரா கெஞ்சுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. ஏரோது வரை இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தானா. ஆனா இங்க வீட்டுக்கு வராரு. மார்த்தாள் இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க, லாசர் இல்லை. ஆனா இப்பொழுது லாசர் இருக்கிறான். இந்த மாற்றத்தை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கட்டும். ஆமென். என்னை காண்போ உம்மை காண உம் சாயல். அப்ப இப்ப என்ன பேச்சு தெரியுமா? பெத்தானியால இயேசு இருக்கிறார், கூட யார் இருக்கிறார் தெரியுமா? வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இந்த லாசர் யார் தெரியுமா? உயிர்ப்பிக்கப்பட்ட லாசர். முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? பவுல் அதானே சொல்றாங்க. இந்த பவுலை குறித்து எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க? இவன் எப்படி இருந்தான் தெரியுமா? சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். இப்போ இவன் யாரு தெரியுமா? சபையை கட்டுகிறவனா இருக்கிறான் என்று என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. அவருக்குள் ஜனிப்பிக்கப்பட்டோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த மேன்மையான ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடக்கணும். அதுக்கு நம்ம எதை தினமும் நினைக்கணும் தெரியுமா? நான் மரித்து உயிர்த்தவன். பழைய பாவ காரியங்கள் நெருங்கும் போது ஒரு தேவ பிள்ளை இதை கன்ஃபஸ் பண்ணணும். பழையன ஒளிந்தன, இனி எனக்கு விக்கிரகத்துக்கும் சம்மதம் இல்லை, எனக்கு விக்கிரகத்துக்கும் நான் மரித்து. இதை அறியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய கண்களை என்னாக்க பார்க்கிறான் தெரியுமா? குருடாக்க பார்க்கிறான். ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய காரியத்தை கொண்டு வருவான். எது பழைய பாவம் சொல்லுங்க? பழைய பாவம்னா என்னது? நம்ம இப்போ செய்யாத பாவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் பழைய பாவம். இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது ஃப்ரெஷ்ஷு. அது நாங்கள் எத்தனை வருஷம் செஞ்சாலும் அது புதுசு. கேட்டா சொல்ல அந்த பழைய பாவம் இன்னும் இருக்குன்னு. பழைய பாவம் இல்லை, அது பழைய பாம்பு. அவன் பாவம் நான் செய்யாம இருக்கிறேன் தெரியுமா, அதான் பழையது. அந்த பழையதை புதுசா மேக்கப் போட்டு கொண்டு வருவான், புது விதத்துல கொண்டு வருவான். அப்போ ஒரு தேவ பிள்ளை கன்ஃபஸ் பண்ணணும், புரிந்து கொள்ளணும், நான் மரித்தேன். ஆமென். இப்போ நான் கிறிஸ்துவோட கூட தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த எழுப்பி நிற்கலாமா? என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ, நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஆமென். ஐம்பொறிகளையும் இயேசுவே ஆவியாம். ரெண்டு கைகளை உயர்த்தி வெற்றி வாழ்க்கை அக்கினி என்னுள்ளம். ஐம்பொறிகளையும்
கடரா உலக மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். ஆமென். நிம்மதி தூய்மையை மறந்தேன். அப்ப பாராட்டின கிருபையை எண்ணி 2 கைகளை உயர்த்தி என்னையா உம்மை மறந்தவோ என்னையா அடிமை. சொல்லுங்க. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் மேசியா வருகை. மேசியா ஓ பலரை சிலுவை கருகில் ஓ ரபா கடரபா சதனரா. ஆமென். முழங்காலில் நிற்க முழங்காலில் 2 கைகளை உயர்த்தி உமக்கும் எனக்கும். ஆமென். முழங்காலில் நிற்க முழங்கா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லாரும் இருதயத்திலிருந்து உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் மறுபடியும் சொல்லுங்க. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் உமக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுது வெற்றி சிறக்கப்பட்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்மை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி ஐம்பொறிகளையோ வெற்றி வாழ்க்கையுள்ள மகனா வாழணும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஹalleluya. விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படி கொட்டிட்டே இருக்கும். இதே போல நம்முடைய மாம்சத்தில் சில காரியங்கள் அது அப்படி நம்மளை கொட்டிட்டே இருக்கும். சில நேரத்தில் அது நம்மளை அப்படி டெம்ப் பண்ணிட்டே இருக்கும். பவுல் சொல்றாரு, வேண்டாம் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது, கிறிஸ்து உயிர்த்த போது, அதிலே அவரோடு அவருக்குள்ளே நானும் இருந்தேன், நானும் இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, வெற்றி உள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. மாம்சத்தில் எது எனக்கு ஜெயிக்க முடியாம இருந்ததோ, ஆண்டவரே அப்பா, சத்துருக்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து போகட்டும். பழைய மனுஷன் இல்லை, இப்பொழுது இவன் புது சிருஷ்டி. இது பழைய மோசே இல்லை, இது பழைய பவுல் இல்லை, இது பழைய பேதுரு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பழைய லாசரு இல்லை,
இது மரித்தோரிலிருந்து தேவனால் எழுப்பப்பட்ட லாசரு. அவன் யாரோடு தான் இருக்கிறான்? இயேசுவோடு இருக்கிறான். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே லாசரு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, ஆனா உங்க கூட இருக்கிறத பார்த்த ஜனங்கள் உங்க மேல விசுவாசம் வைத்தது போல ஆண்டவரே என் மூலம் ஒரு கூட்டம் உம்மிடம் திரும்பும்படி ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஐம்பொறிகளையோ வெற்றி வாழ்க்கையுள்ள பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். உங்க கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. பாவத்துக்கு மரித்தவர்களாயும் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் நாங்கள் எண்ணிக்கொண்டு ஆண்டவரே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லெக்கை நோக்கி ஆசையாய் தொடர எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் எங்களோடு தொடர்ந்து பேசட்டும். எங்கள் வாழ்க்கையில் இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை கிருபையாய் கொண்டு வர உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவோடு மரித்து உயிர்த்த லாசரு இயேசுவோடு இருந்ததை ஆண்டவரை எல்லாரும் பார்த்தாங்க. எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதையும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறதையும் எல்லாரும் காணும்படிக்கு எங்களை ஒரு விசை கூட மறுரூபப்படுத்தும். ஆசீர்வதியும். சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.